மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னையும் இந்துவையும் எங்க மரணத்தை தவிர வேற யாராலையும் பிரிக்க முடியாது. அன்னைக்கு கல்யாண அவசரத்துல இந்துவோட ஜாதகத்தை நான் சரியா கவனிக்கல. ஒரு பலியாட்டோட ஜாதகத்தை ஏன் பார்க்கணும்னு தான் நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், இந்துவோட ஜாதகம் ஒரு பாக்கிய ஜாதகம்னு. தீர்க்க சுமங்கலி, அவ எப்பவும் தீர்க்க சுமங்கலியா? அவளோட பாக்கிய ஜாதகத்தை மோசமான ஜாதகமா நான் மாத்துவேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை ஒரு வழி பண்ணலன்னா நான் அபிராமியே கிடையாது. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குப்பா. என்னால இது எதையும் ஏத்துக்கவே முடியல. அருண் மாமா போயிட்டாரு, என்ன கை விட்டுட்டு போயிட்டாரு. இத்தனை வருஷமா எதுக்காக காத்துட்டு இருந்தனோ அது எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. நீ அருண பாத்தியா? பார்த்தேன். அருண் மாமாவை இன்னைக்கு நான் புதுசா பார்த்தேன். என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன அருண் மாமாவை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஜோசியர் தான் சொல்லிட்டாருல்ல, அவ சாக மாட்டா, தீர்க்க சுமங்கலியா இருப்பான்னு. இன்னைக்கு அருண் மாமாவை சொன்னாரு ரொம்ப சந்தோஷத்தோட. அவ சாக மாட்டா, நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அருண் மாமாவே செத்தாலும் அந்த இந்து கண்டிப்பா செத்து போக மாட்டாப்பா. இந்த நேரத்துல உன்னோட தன்னம்பிக்கை விட்டுறாத. பாரு, இந்த அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். இந்த செத்து போயிருவா அப்படிங்கிற நம்பிக்கை உன்னோட வாழ்க்கையினோட கனவையும் உடைச்சு போடுச்சு. அந்த ஜோசியர் சொன்ன தப்பான ஜாதக விதிப்படி இதுக்கப்புறம் கதறினாலோ பதறினாலோ ஒரு பிரயோஜனமே இல்லை. பாரு, ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்க கூடாது, 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். இந்து கூட இல்லாம அருண் தனியா வாழணும். இப்ப அதான் என் மனசுல இருக்கு. உன்னோட கழுத்துல ஏறுற அருணோட தாலி, உனக்கு பார்வதி கொடுக்கிற தத்து புத்திரிங்கிற பதவியும் அதுதான் அந்த அப்பாவோட லட்சியமே. அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், ஆனா எல்லாத்துலயுமே நம்ம தோத்துதான் போனோம்ப்பா. இழந்த சொந்த நாட்டை திருப்பி பிடிக்கிறதுக்காக 7 முறை யுத்தம் செஞ்ச ஒரு ராஜா இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் தோத்து போன அந்த ஆளு 7வது தடவை அவரோட நாட்டை பிடிச்சிட்டாரு. அந்த ராஜாவோட நம்பிக்கையும் வீரமும் வேணும். அதுக்காக இனிமே நாம இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணவே கூடாது. இந்து அப்புறம் அருணோட வாழ்க்கை ஒட்டஞ்சு தூள் தூளா போறதுக்கு புதுசா ஒரு பிளானு. அவங்க நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்பா, அவ தீர்க்க சுமங்கலி. மரணம் வரைக்கும் அவ அருண் மாமா விட்டு பிரிய மாட்டா. அதுதானே அதுக்கான அர்த்தம். மரணம் இல்லாமலே எத்தனையோ புருஷன் பொண்டாட்டிங்க பிரிஞ்சு போயிடுறாங்கம்மா. உங்களோட எண்ணம் டிவோர்ஸா இருந்தா அதுக்கு மாமா இப்பவும் தயாரா இல்ல. அவன் அதுக்கு தயாராகிறதுக்கு ஒரு நேரம் வரும். நீ தைரியமா இரு. பாரு, இப்ப கோவத்துல நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காத. இந்த அப்பாவோட மனசுல சில பிளான்லாம் இருக்கு. என்ன பிளான்? அது என்னன்னு நீயவும் அம்மாவும் இப்ப தெரிஞ்சுக்க வேணாம்.
என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரிலாம் என்ன பார்த்ததே இல்லையே. டக்குன்னு உன்னை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அழகை விட ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இந்தாங்க இந்த டீயை குடிச்சிட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு நானும் ஆபீஸ்க்கு வரேன். ஏன் இந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு வரலாம்ல? என்னோட வேலை ஒன்றும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற வேலை இல்லையேங்க. பார்வதி அம்மாவால உடனே ஆபீஸ்க்கு போக முடியாதுல்லங்க. நானும் வராம இருந்தா எப்படி? இந்து, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பகல் நேரங்கள்ல நீ ஆபீஸ்ல வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் என்னுடைய ஆசை கிடையவே கிடையாது. பின்ன நானும் நீயும் தனியா டிராவல் பண்ணும் அதான் ஆசைப்பட்டேன். ஒரு தடவை நீ சொன்னல ஒரு நான் ஸ்டாப் டிராவலை பத்தி. இங்க இருந்து இமயமலை வரைக்கும் அங்க ஒண்ணு தூக்கி ஆகாயத்தை காட்டணும். அந்த நேரத்துல உங்க கையில இருந்து நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? இங்க பாருங்க, நம்ம இமயமலையெல்லாம் போக வேண்டாம். இமயமலைக்கு போகணும்லாம் எனக்கு ஆசை இல்ல. நாம இந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகளோட சந்தோஷங்களோட இங்க வாழ்ந்தாலே போதும். உனக்கு ஒரு லாங் ரிலாக்ஸ கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. சரியா சொல்லணும்னா இது உன்னுடைய 2வது ஜென்மம். இந்து, என்னுடைய ஆசையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். நீங்களும் நானும் தனியா டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போலாம். இருந்தாலும் அதுக்கான சமயம் வரட்டும். நாம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு போலாம். அண்ணே, என்ன மது? உங்க 2 பேரையும் பார்வதியத்தை கூப்பிடுறாங்க. எதுக்காக மது பார்வதி அம்மா கூப்பிடுறாங்க? அது எனக்கு தெரியாது. காலையில இருந்து அத்தை யாரு கூடயுமே பேசல. ஏன், என்னாச்சு? ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஷீ இஸ் வெரி சீரியஸ். பார்வதி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. என்கிட்ட நீ சொல்லக்கூடாதா? பார்வதியம்மா, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது தானே நல்லது. அம்மா, என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணு இல்ல இந்து. மது வந்து சொன்னோன்னே எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆஃப்டர் சர்ஜரிக்கான ப்ராப்ளமான்னு பயந்துட்டோம். நீங்க பயப்படுற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அப்படின்னா நீங்க ஏன் காலையில இருந்து யார்கிட்டயுமே பேசாம இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோசம்மா, சுபத்ரா அண்ணிய வர சொல்லுங்க. நான் போய் கூட்டு வரேன். சுபத்ரா மேடமே வந்துட்டாங்க. பார்வதி, எல்லாரையும் வரவழைச்சு நீ என்ன சொல்ல போற? இந்து, அருண், நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வரப்போறதில்ல. அத்தை, நீங்க இப்ப இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே என்னால நிம்மதியா பார்க்க முடியல அருண். சுபத்ரா அண்ணி, முன்ன மாதிரி நான் இந்த வீட்லயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் என்னோட வாழ்க்கை இப்படியே போகட்டும். பார்வதி, கடைசியில நீ இப்படி ஒரு முடிவு தான் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி நிப்பேன்னு தெரியும். என்ன துரத்தி விட்டுட்டு ரொம்ப புத்திசாலியான ஒருத்தி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனியே, இப்ப என்ன ஆச்சு? கம்பெனியோட வேலையெல்லாம் பாக்குறது பசங்க மட்டும் தானே நீ நினைச்சிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு பார்வதி? அந்த பாரத்தை தாங்க முடியாம இறக்கி வைக்கிறதுக்காக
இப்ப என்னோட உதவியை கேட்டு வந்து நிக்கிறல. இதுக்கப்புறம் நான் கம்பெனியோட வேலைகளை ஏத்துக்கணும்னா எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. நீ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாதான் நான் மறுபடியும் ஆபீஸ்ல போய் வேலை செய்வேன். அதுக்கு நீங்க கம்பெனி ஒர்க் எல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. என் கம்பெனியோட எம்டியா உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. நான் இந்துவை சொல்றேன். என்னோட இந்து தான் இதுக்கப்புறம் கம்பெனியோட எம்டி. அத்தை, நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. இந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம கம்பெனில அந்த சீட்ல உட்கார்றதுக்கான ஒரே தகுதியான ஆளை அத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெல் டன். அம்மாடி, இது உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இவ்வளவு காலமும் ஆபீஸ சுபத்திரா தான் பாத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்வதி பார்த்தா, இப்போ நீ பார்க்க போற. பார்வதி, உன்னோட இந்த முடிவு அழிவுல தான் கொண்டு போய் விடும். இந்துவ கம்பெனி எம்டி ஆக்கிறதுக்கு நீ மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. இவளுக்கு அந்த பதவியை கொடுக்கறதுக்கு நானும் ஒத்துக்கணும். இவ என்னோட மருமக. இந்து உங்களுடைய மருமகளா இருக்கிறதுனால அவ உங்களை அனுசரிச்சு போகணுமா என்ன? என் பொண்டாட்டி தான் இந்து. இவ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க முடிவெடுக்க வேணாம், நான் தான் முடிவெடுப்பேன். அப்படின்னா உன் இஷ்டப்படியே இவ முடிவெடுத்து காட்டட்டும். இவளோட மாமியார் என்ன செய்வான்னு அப்பதான் இவ புரிஞ்சுக்குவா. மாமியாரோட இடத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ வியாதியோட மரணத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்டுக்காம இருந்த நீங்க தான் மாமியாருங்கிற இடத்த பத்தி பேசுறீங்களா? நிறுத்துடா. அதிகமா பேசினா நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. அண்ணா, நீங்க எதுக்கு அம்மா கிட்ட சண்டைக்கு போறீங்க? இந்த விஷயத்துல இந்து தானே முடிவெடுத்தாகணும். சரிதான், இந்துதான் இதுக்கு பதில் சொல்லணும். இந்து, நீயே சொல்லுமா, நீ யாரோட முடிவை ஏத்துக்க போற? சுபத்ராவா இல்ல பார்வதியா? இந்த வீட்ல பல தடவை என் வீட்டுக்காரோட அம்மா சொல்றதான் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த அம்மாவோட முடிவை ஏத்துக்கணும்னு. அம்மா, நீங்க கொடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அதை நான் பண்ணுவேன். நீங்க சொன்னா மட்டும் போதும். இந்து, ஏ இந்து, நீ என்ன வெறுப்பேத்திட்டு இந்த வீட்ல வாழவே முடியாது. யாரையும் டென்ஷன் பண்ணி வாழறதுக்கு நான் ஆசைப்படல. ஆனா நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட வார்த்தைய நான் கேட்க மாட்டேன். நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி பேசாதீங்க. இந்து சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்து சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அனி, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு.
என்னம்மா என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? அது வந்து ரகு எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும், அதுக்காக தான் வர சொன்னேன். அம்மா, எனக்கு இந்துனா உயிர். அந்த உயிருக்கே உங்க உடல் உறுப்பை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இது சின்ன விஷயம்தான் ரகு, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ரகுவுக்கு தெரியும்ல எனக்கு ஹஸ்பண்ட் பசங்களாம் இல்லைன்னு. இதுக்கப்புறம் நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எங்க குடும்பத்தோட பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பொறுப்பாளர்கிட்ட நியமிக்க சொல்லணும். அந்த பொறுப்பாளரா நான் இந்துவை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்துவை என்னோட சொந்த மகளா நான் ஏத்துக்க போறேன். அம்மா, இது என்ன சீரியஸான விஷயமா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இத கேக்குறப்போ எனக்கு அப்படியே சந்தோஷத்துல குதிக்கணும் போல இருக்கு. இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ரகு, நான் இந்து மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை என் மகளா தத்தெடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. எதிர்ப்புகள் வரும். எங்க குடும்பத்துல பல பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. இத நான் சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. இந்து நீங்க தத்தெடுக்கிறதுனால அங்க யார் எதிர்க்க போறா? எதிர்ப்புகள் நிச்சயமா வரும். இத்தனை நாளா என்னோட சொத்துக்களுக்காக பொய்யான பாசத்தை காட்டி வாழ்ந்தவங்களுக்கு அது கிடைக்காம போகும்போது சட்டுன்னு அவங்க கோவப்படுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களால இந்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் நீங்க நினைச்சீங்கன்னா பயப்படாதீங்க. நான் இருக்கும்போது இந்து மேல யாராவது ஒருத்தங்க கை வைக்கணும்னு நினைச்சாலே அதுக்கு முதல்ல என்ன தாண்டணும். அந்த வீட்டுல இதுக்கப்புறம் ஒருத்தனும் உங்க முடிவுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. ரகு, உன்கிட்ட இருந்து நான் இந்த உதவியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரகு, அடிதடியால நாம என்ன சாதிக்க போறோம்? அதுக்கான அவசியமே இல்ல. பின்ன எல்லாரும் சேர்ந்து இந்துவை எதிர்ப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? நீங்க இந்துவை தத்தெடுக்கிறது அவன் மேல வச்சிருக்க பாஸ்தால தான். ஆனா அதை சாக்க வச்சுட்டு இந்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை பார்த்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவ பாவம் உடைஞ்சு போயிடுவா. ரகு, நீ இந்துவை பத்தி இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்து அந்த மாதிரிலாம் இல்ல. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கான மனதைரியம் அவகிட்ட இருக்கு. அவ இப்ப எடுத்ததே மறுஜென்மம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவ ஃபேஸ் பண்ணியே ஆவா. இந்துவுக்காக பேச போகும்போது அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆள் இல்லாம நான் அவனை கூப்பிடலப்பா. அவளை நான் தத்து எடுக்கணும்னா உன் சைட்ல இருந்து எனக்கு உதவி தேவைப்படுது. அதை நீ பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்துவை நீங்க தத்து எடுக்கிறதுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? சொல்றேன். வாழ்த்துக்கள் இந்து. தேங்க்யூ. நம்ம கம்பெனியோட புது எம்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பார்வதி சித்தி சரியான நேரத்துல இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி எம்டியோட பொறுப்புக்கு இந்து தகுதியான ஆள் தான். இருந்தாலும் இது ஒரு முள்கிரீடம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீ பயப்பட வேணாம் இந்து. நானும் ஆனந்தனும் எப்பயும் உன் கூடவே இருப்போம். மேடம், நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி காலை பிடிக்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா அது நடக்காது மூர்த்தி, நீங்க போலாம். சார், நான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் மேடமை பார்த்து என்னோட ரெக்வஸ்ட்டை கேட்டு போறேன். நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? மேடம், நான் பண்ணது தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஷட் அப். 27 லட்சம் ரூபாய் திருட்டுக்கு கூட்டா இருந்துட்டு தப்பே பண்ணலன்னு சொல்றியா? அருண் சார், வேணும்னா என்ன அடிங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது எழுதி கொடுங்க. உங்க எக்ஸ்பிளனேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன்.
நவ் யூ கேன் கோ. மேடம், இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்காம என்னை இங்கிருந்து அனுப்புனீங்கன்னா ஹார்ட் பேஷண்டா இருக்க என்னோட பொண்டாட்டியும் 2 பெண் குழந்தைங்களையும் சேர்த்து நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை மேடம். என்னோட மேலதிகாரிகள் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் மேடம் நான் செஞ்சிருக்கேன். அது இந்துலேக்கா மேடத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்குன்னு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மேடம், இதுக்கப்புறம் நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன். நான் உங்க நம்பிக்கைக்குரியவனா இருப்பேன். யோ மூர்த்தி, நீ இப்ப இங்க வந்து அழுது காலை பிடிச்சி வேலைக்கு சேரணும்னு உனக்கு யார் சொன்னது? என்னுடைய அம்மாவா இல்ல இவனுடைய அப்பாவா? சார், யார் சொல்லியும் நான் வரவே இல்லை சார். என் வீட்டோட நிலைமையை நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். உங்க வீட்டோட நிலைமையை பத்தி தப்பு பண்ணப்ப நீங்க நினைச்சு பார்க்கல? உன்னை வேலைக்கு சேர்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீ போலாம். சொன்னது கேட்கலையா? ப்ளீஸ் கெட் அவுட். சார், மேடம், ஹார்ட் பேஷண்டா இருக்க என் பொண்டாட்டிக்காகவாது என்னை வேலைக்கு சேர்த்துக்குங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.